தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதித்தேன் ஸ்தோத்திரித்தேன் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்த 3 வார்த்தைகளை நம்ம வாசிச்சிருப்போம். மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு. ஸோ இந்த வார்த்தையை தவிர இந்த என் தேவனே என்னை கைவிட்ட வார்த்தை ஒரு மிகவும் ஆச்சரியமான வார்த்தையாக கருதப்படுகிறது. மிக வலி வேதனையான வார்த்தையாக நம்ம கருதப்படுகிறோம். மத்திய 27:45-46 வாசிக்கிறோம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற இந்த வார்த்தை வந்து மார்க்கிலேயே நம்ம பார்க்குறோம். 15:36 பார்த்துருக்கோம். இது வந்து நம்ம அராபிக் மொழி சொல்கிறாங்க. ஏசப்பா வந்து அந்த இஸ்ரேல் காலத்தில் அந்த காலத்தில் வந்து அராபிக் மொழி அதிகமாக பேசப்படுது என்று நம்ம பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஏசப்பா சிறுவர் அறையும் போது அங்கிருந்த அநேகர் இருந்தாங்க. அரபிக் மொழி பேசுகிறவங்க, கிரேக்க மொழி பேசுகிறவங்க, எல்லாம் அந்த மொழி தெரியாதவங்களும் அங்கே இருந்திருக்காங்க. ஏசப்பா ஏலி ஏலி என்று சொல்லும்போது அங்கிருந்து வந்து அந்த வார்த்தையை வந்து அவர் யாரும் எதனால ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும்போது அவர் ஏலி தான் எலியாவை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை தவறாக புரிஞ்சு அதை வழி நடத்துனாங்க. ஆனால் ஏசப்பா அவர் அதை குறித்து அவருக்கு பேசலை. அவர் டேரெக்டாக அவரோட பிதாவை தான் அவர் கூப்பிட்றாரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. இது எதை குறிக்குதுன்னா அவர் அந்த 3 மணி நேரத்தில் ஏசப்பா நிறைய பாடுகள் அனுபவிச்சிருக்காரு. அப்போல்லாம் அவர் அந்த ஊழியம் பண்ணும்போது அவர் ஏசப்பா பரியாசம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பரியாசம் பண்ண ஒரு 5 பேரை நம்ம பார்க்கலாம். மத்திய தான் 27-28. கழற்றி சிவப்பான மேலாங்கி அவர் உடுத்தி உள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அறிந்தார்கள். ஃபஸ்ட்டு யார் பரியாசம் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கிருந்த ஜனங்கள் 25ஆம் வசனத்தில் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் அவருடைய ரத்தப்பழிக்கு எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் இருப்பதாக என்று சொல்லப்படுது. 2வதாக 27:39 அங்க அந்த வழி நடந்து போனவர்கள்
தூஷித்தார்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஜனங்க அவரை பரியாசம் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது அங்கே அந்த வழியாக நடந்து போனவங்க ஏசப்பாவை வந்து பரியாசம் இழிவாக பேசியிருக்காங்க. மூணாவது வந்து பிரதான ஆசிரியர்களும் மூப்பர்களும் பிரதான ஆசிரியர் மூப்பர்களும் பார்த்தீங்கன்னா சபைக்கு ஒரு முக்கியமான ஆளுங்களாக இருப்பாங்க, முக்கியமான ஏசப்பா அறிஞ்சவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஏசப்பாவை வந்து பரியாசம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வழி அதுக்கப்புறம் அவரோட சிலுவையில் அவரை அடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு சாட்டியால் அடிச்சிருக்காங்க, முன்மொழி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த பாடுகள் எல்லாவற்றையும் அனுபவிக்கும் போது கூட ஏசப்பா வந்து எதுவும் பேசவில்லை. அதேமாரி ரொம்ப ஒரு தேவனே இந்த ஏரியை கைவிட்டேன் என்று அப்போது கூட அந்த அவ்வளோ பெயினில் இருக்கும்போது கூட அந்த வார்த்தையை அவர் சொல்லலை. எதனால் அந்த வார்த்தையை சொன்னார் பார்த்தீங்கன்னா, யோவான் 10:30 அதில் கூட ஏசப்பா பிதாவும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கைவிடப்பட்டார் பார்த்தீங்கன்னா ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது என்று. ஸோ இது எதனால் புரிகிறதுனா நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய அக்கிரமங்கள். ஸோ அது நம்மளுடைய பாவத்துக்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு, நம்மளுடைய அக்கிரமங்களை தான் அவர் எடுத்துக்கொண்டாரு. ஸோ இது நம்மளுடைய பாவம் மட்டும் இல்லை, உலக ஜன பாவம் எல்லாவற்றும் பாவங்களும் அவர் மேலே சுமக்கப்பட்டது அந்த மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில். ஸோ அதனால் அந்த இடம் வந்து இருள் சூழ்ந்தது என்று கூறப்படுகிறது. ஸோ இதை குறித்து நம்ம என்ன தியானிக்கிறோம்னா, நம்மளுடைய பாவங்கள் நிமித்தம் அவர் மதிக்கப்பட்டார், நம்மளுடைய பாவங்கள் முழுவதும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் அவர் அந்த பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள அந்த பிதாவுக்கு அந்த பாவங்களை வந்து பிதாவோட முகம் வந்து அவர் மறைக்கப்பட்டது என்று நம்ம தியானிக்கலாம். ஹாபக் 1:13 ஹாபக் 1:13 தீமையை காண தவறாத பிதா வந்து அவர் தீமையை வந்து பார்க்காத தேவனாக இருக்கிறதுனால அவர் நம்ம ஏசப்பாவை நமக்காக அவர் பூமியில வந்து மனுஷர் எதிராக அனுப்பிச்சு நம்மளுடைய பாவங்களை முற்றிலும் நம்ம உலகத்தான பாவங்கள் எல்லாவற்றையுமே அவர் மேலே சுமக்க பண்ணி அவர் சிலுவையில் நம்மளுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார் என்று நமக்கு காணப்படுகிறது. பிலிப்பியர் 2:8 அந்த மனுஷ ரூபமாகவே அந்த சிலுவையில் இருக்கும்போது அவர் அப்போ பிதாவோட வார்த்தைக்கு மட்டுமே அவர் கீழ்ப்படைஞ்சார். அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருந்தது. சிலுவை அது என்ன சிலுவை, அதில் யார் சிலுவைனா என்ன, அதை யார் யூஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா கலாத்தியர் 3:13 நம்ம வாசிக்கலாம். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். பாவம் செய்வங்கள நம்ம அந்த காலத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சிலுவையில் அரைஞ்சி கொடுமைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம இயேசப்பாவுக்கு பிரியமுள்ள காரியங்களை மட்டுமே செய்ய நம்ம தியானிக்கணும். திரும்ப நம்ம பாவத்தை செஞ்சோன்னா நமக்கும் நம்மளுடைய ஜபங்களும் இயேசப்பா முகம் மறைக்கப்படும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேத வசனத்தை பிரகாரம் அதன்படி நடக்க நம்ம கிருபையாக இருக்கணும். ஏசப்போ நாமே நல்லது கெட்டதெல்லாம் அறிஞ்சதுக்கு இந்த தெரிந்த புத்தியை கொடுத்துருக்கிறாரு. ஸோ பாவத்தை நோக்கி போகாத படிக்கும். பாவம் தான் நமக்கும் பிதாக்கும் உள்ள பிரிவினை ஏற்படுத்துகிறது என்று இந்த
என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று சொன்ன வசனம் அது நம்ம முக்கியமாக பாவத்தை தான் குறிக்குது. பாவம் செஞ்சால் ஏசப்பா நமக்கு ஜபத்தை கேட்கவும் மாட்டார். அவருக்கும் நம்ம முகத்தை அவர் மறைச்சிடுவார். ஸோ இனி நம்ம ஏசப்பா வார்த்தைக்கு மாற்றம் நடக்க அதன் பிரகாரம் நடக்க நம்ம வாஞ்சியாக இருப்போம்.